இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேசிக்ஸ் தான் பேச போறோம். ரைட்டா? எங்க ஸ்கிரீன் ஷேரிங். அடிக்கடி டிராவல் பண்றோம்ல, அதனால டிராவலுக்கு தேவையானத பர்மனண்டா செக்லிஸ்ட் போட்டு வச்சிட்டேன். இல்ல குட் கோல் டு ஹேவ்ல அப்பப்போ செக்லிஸ்ட் போட முடியாது. ஸோ எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படி சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டிராவல்லாம் என்ன தேவை, லோக்கல் டிராவல்லாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் போட்டு வச்சிட்டேன். ஸோ தட் நான் மண்டே உடச்சிக்காம அதை போய் பார்த்துட்டா போதும். கேம் என் வாய்ஸ் கேக்குதா? என் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? சரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? பேசிக்ஸ் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். சரியா? பர்ஃபெக்ட். சரி, நம்ம பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எப்போதும் நான் எல்லா மீட்டிங் நான் சொல்றது, நம்ம பிசினஸ்ல ரெண்டு கண்கள். ஒரு கண்ணு டீம் பில்டிங், ஒரு கண்ணு கிளைண்ட் பில்டிங். இது ரெண்டு தான். நம்ம பிசினஸ் கிடையாது, உலகத்துல நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும் டீம் பில்ட் பண்ணணும். யூ டு பில்ட் கிளைண்ட். ரைட்டா? சரி, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இந்த டீம் பில்டிங் கிளைண்ட் பில்டிங் பண்ணணும்னா முதல்ல லேர்ன் பண்ணணும். கிளைண்ட்டை எப்படி பில்ட் பண்றது லேர்ன் பண்ணணும். டீமை எப்படி பில்ட் பண்றது லேர்ன் பண்ணணும். ரைட்டா? அந்த லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போதும் நம்ம சொல்ற மாதிரி எல் போர்டு இருந்தாதான் ஏர்ன் பண்ண முடியும். லேர்னிங்குள்ளேயே ஏர்னிங் இருக்கு. நிறைய பேர் எல் போர்டு இல்லாம ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். நிறைய பேர் ஆம்வேல பண்ற பெரும் தப்பு, இந்த 20 வருஷமா இந்தியால 20 வருஷமா 30 வருஷமா இந்தியால 70 வருஷமா உலகம் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா இதை பண்ண மாட்டாங்க. கத்துக்காம என்ன தானோன்னு போட்டு ஒரு கோச்சிங்லாம் போறது கிடையாது. பேட்டை எடுத்துக்கிட்டு வேர்ல்டு கப் உள்ள போயிடுறது, உள்ள போடுற பாலை அங்கேயும் இங்கேயும் சுத்துறது. பால் 1-2 பால் பேட்ல மாட்டும், நிறைய பால் பேட்ல மாட்டாது. அப்புறம் கிரிக்கெட்டே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வந்துடுறது. ரைட்டா? ஸோ இந்த லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ இந்த லேர்னிங்க்கு தான் நம்மளோட SMW ஒர்க் ஆகும். சண்டே, மண்டே, வெனஸ்டே 8:30 9:30 வரைக்கும் வி ஹாவ் அ ட்ரைனிங். ரைட்டா? சரி. ஸோ இதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த பிசினஸ் எப்படி பண்றது அப்படின்னு பக்காவா கத்துக்க போறீங்க. ரைட்டா? இது இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, நம்மளோட ரேடியோ இருக்கு. இது லைவ். இந்த SMWன்றது லைவ் மீட்டிங். ரெக்கார்டட் செஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எப்ப வேணா கத்துக்கலாம். 24/7 நம்ம பிசினஸ் கத்துக்கலாம் நீங்க. ரைட்டா? ஸோ யூ லேர்ன். ரைட்டா? ஸோ இந்த டீம் பில்டிங் இருக்குல்ல, இந்த டீம் பில்டிங்ல நம்மளோட பிசினஸோட வேலை இந்த டீம் பில்டிங். ரைட்டா? இந்த டீம் பில்டிங்ல நான் ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஒன்று டச் பண்ணிடுறேன். அன்னைக்கு நான் குஜராத் போயிருந்தேன்ல, குஜராத்ல நிறைய ரைடர்ஸ், ஒரு 32 ரைடர்ஸ். டே இன் டே ஒவ்வொரு டீ கடை, ஒவ்வொரு லஞ்சு, நைட்டு டின்னரு, மார்னிங்கு, அப்படியே டே பூரா அவங்க கூட தான் இருந்தாகணும் இல்லையா? அதுல ஒருத்தர் ஜாவேத்னு ஒருத்தர், அவரு KTM 390 வச்சிருந்தாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர்ல ஏதோ வேலை பார்க்குறாரு, பாம்பேக்காரு. நான் பேசிட்டு இருந்தோம். நான் நியூட்ரலைட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நியூட்ரலைட்னு சொன்னோன்னா ஒரு ஆம்மேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, ஆம்மேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நக்கலா என்னட்ட பேசுறப்பெல்லாம் இது ட்ரீ, ட்ரீ இஸ் க்ரோயிங். அப்ப நான் ஒருத்தரா இன்ஸ்டாலெல்லாம் கனெக்ட் பண்றேன். நான் இன்ஸ்டாலெல்லாம் கனெக்ட் பண்ண மக்கள்லாம் என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்துட்டு, ஓ, லாஸ்ட் வீக் நீங்க தாய்லாந்துல இருந்தீங்க, போன மாசம் நீங்க லங்காவில இருந்தீங்க, அதுக்கு மாசம் வியட்நாம்ல இருந்திருக்கீங்க, நீங்க இது பண்றீங்க, அது பண்றீங்க, டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கர எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு, மக்கள் எக்ஸைட் ஆனாங்கன்னா என்ன ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, ட்ரீ இஸ் க்ரோயிங், ட்ரீ இஸ் க்ரோயிங், ட்ரீ ட்ரீ அப்படின்றாரு. நான் அவருக்கு ஜென்யூனா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். டீம் பில்டிங், கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணும்னா அவர் நீங்க இப்படியும் இதை சொல்லலாம், இப்படியும் இதை சொல்லலாம். யூ ஆர் ட்ரெயின்ட் இன் அ ப்ராப்பர் வே, ஸோ யூர் ஏபிள் டு ஆன்சர் அப்படின்னு ஒரு நக்கல் புடிச்ச மாதிரியே பேசியிருந்தாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி ஏதோ ஒரு பேச ஆரம்பிச்சப்போ ட்ரீனாரா,
நான் வந்து நான் கேட்டேன், விச் கம்பெனி ஒர்க் ஃபார் அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு கம்பெனி பேர் சொன்னாரு. தட் இஸ் ஆல்சோ ஏ ட்ரீ ரைட் அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்றதே அவருக்கு தெரியல. யூ ஒர்க், உங்களுக்கு கீழே நிறைய டீம் மெம்பர் வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு கீழே 2 3 பாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே 2 பாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, அவங்க கீழே சிஇஓ இருக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரீ ரைட் அப்படின்னு கேட்டேன். பக்கத்துல வந்து ஏர்டெல்லோட டவர் இருந்துச்சு. ஏர்டெல் இஸ் ஆல்சோ ட்ரீ ரைட் கேட்டேன். பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ஆல்சோ ட்ரீ ரைட். நான் ஒண்ணு கேட்டேனா, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 6 நாள் வாயே திறக்கல, நம்மள்ட்ட கம்முன்னு இருந்தார். ஸோ இஃப் யூ சம்படி இந்த பிசினஸ் வந்து ட்ரீ பிசினஸ், லிங்க் பிசினஸ், ஆளை பிடிக்கிற பிசினஸ்னு வச்சீங்கன்னா, லெட் மீ டெல் யூ சம்திங். உலகம் பூரா நடக்கிற எல்லா பிசினஸ்லயுமே தே டூ சம்திங் கால் டீம் பில்டிங். இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, ரைட்டா? என்ன பண்றாங்க? டீம் பில்ட் பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு, என்ன பண்றாங்க? டீம் பில்ட் பண்றாங்க. ரைட்டா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்றாங்க? டீம் பில்ட் பண்றாங்க. எல்ஐசி என்ன பண்றாங்க? டீம் பில்ட் பண்றாங்க. அம்பானி என்ன பண்றாரு? டீம் பில்ட் பண்றாரு. அதானி என்ன பண்றாரு? டீம் பில்ட் பண்றாரு. இப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறார், டிவி என்ன பண்ணிருக்காங்க? டீம் பில்ட் பண்றாங்க. டிஎம்கே டீம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ரைட்டா? சன் டிவி நெட்வொர்க் டீம் பில்ட் பண்றாங்க. பிசிசிஐ கிரிக்கெட், பிசிசிஐ வந்து ஐபிஎல் நடத்துறாங்க. இப்போ வேர்ல்டு கப், ஐசிசி வேர்ல்டு கப் நடத்துறாங்க. T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடத்துறாங்க. தே ஆல் பில்ட் அ டீம். நோ, நத்திங் கேன் பி டன். தனியா எதுவுமே பண்ண முடியாது. சரி, இப்படி வச்சுக்கலாம். நீங்க வந்து எம்ப்ளாயி, ஆனா யூ ஒர்க் ஃபார் அ கம்பெனி, ஜாபுக்கு போறீங்க. இந்த 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 கம்பெனியோட ஓனர் என்ன பண்றாரு? டீம் பில்ட் பண்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, நீங்க டீம் பில்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொருத்தன் கிரியேட் பண்ண டீம்ல நீங்க போய் உங்களை இணைச்சிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஜாப், இதுக்கு பேர் ஓன் பிசினஸ். புரிஞ்சா? ஆனா டீம் பில்டிங், இப்போ நீங்க எம்ப்ளாயியா இருந்து ஒரு ஜாபுக்கு போறதுனால நீங்க என்ன நினைச்சீங்க? ஏதோ டீம் பில்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க. யாரோ ஒருத்தர் டீம் பில்ட் பண்ணிருக்காங்க, பண்றாங்க. அந்த டீம்ல நீங்க வேலை பார்க்குறீங்க. இப்போ ஒரு மேடம் சொன்னாங்கல்ல, சுஷ்மிதா மேடம் சொன்னாங்கல்ல, 6.5 வருஷமா நான் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹெச்ஆரா சுஷ்மிதா மேடம் என்ன பண்றாங்க? அவங்களோட கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுத்து டீமை பில்ட் பண்றாங்க. ஸோ டீம் பில்டிங் தான் இந்த பிசினஸ் இல்ல, உலகத்தோட ஆணி வேறு. யூ கேனாட், நீங்க பாலிடிக்ஸ் பண்ணா, பொலிட்டிக்கல் அரசியல் பண்ணாலும் சரி, படம் எடுக்கணும்னாலும் சரி, பிசினஸ் பண்ணனாலும் சரி, ஸ்கூல் நடத்தினாலும் சரி, எது பண்ணனாலும் யூ நீட் டு பில்ட் அ டீம். ரைட்டா? ரைட்டா? இப்போ நான் குஜராத் போனேன்ல, தே ஹேட் அ டீம். ஒரு 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 கேப்டனு, ஒரு ஸ்வீப்பு, ஒரு பேக்கப் வெஹிக்கிள், வந்து அதுக்கு வந்து ஹோட்டலு ஆர்கனைசர், ஒரு நிறைய டீம் மேல பார்த்தனால தான் ஒரு ட்ரிப் போயிட்டு வர முடிஞ்சுச்சு. எவ்ரி திங் இஸ் டீம் பில்டிங், ரைட்டா? சரி, இப்போ இந்த டீம் பில்டிங் தான் பிசினஸ். இந்த டீம் பில்டிங்ல நம்ம பிசினஸ்ல என்ன பண்ணணும் சதீஷ் அப்படின்னா, த நம்பர் ஒன் கோல், திஸ் இஸ் யூ அப்படி இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல் வந்து நீங்க எஸ்எம்டபிள்யூ அட்டன் பண்ணணும். இது கோல். இதவே தக தக தகன தகனை தகனித்துவமா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் எஸ்எம்டபிள்யூ அட்டன் பண்றதே பெரிய வேலை சதீஷ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு டோன்ட் வேஸ்ட் டைம். இந்த பிசினஸ் வந்து பெருசா ஒர்க் ஆகாது. எண்ட் ஆஃப் த டே, இந்த எஸ்எம்டபிள்யூ இருக்கு இல்லையா, எஸ்எம்டபிள்யூ வந்து ஒரு ஒரு இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். இதான் மண்ணு. இந்த மண்ணில் தான் நம்ம விதை போடுறோம். இந்த விதை தான் நாளைக்கு மரமா மாறப்போகுது. ஸோ இந்த மண்ணு இல்லாம பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாம மரம் வளராது. மண் இல்லாம எப்படி மரம் வளரும்ல, அந்த மாதிரி எஸ்எம்டபிள்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ நம்பர் ஒன் வந்து நீங்க எஸ்எம்டபிள்யூ அட்டன் பண்ணணும். இது கோல். 2வது கோல் என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்எம்டபிள்யூல இதான் நீங்கன்னா 3 டீம், 3 டீம் ரெகுலர் ஆயிட்டாங்களா? 6 டீம், ரைட்டா? 6 டீம் ரெகுலரா வந்துட்டாங்களா? இதுக்கு கீழே போய் டெப்த் பில்டிங். இவங்களுக்கு இவங்களுக்கு 3 டீம், இவங்களுக்கு 4 டீம், இவங்களுக்கு 3 டீம், நீங்க ஹெல்ப் பண்ணி, இது வந்து வித் பில்டிங். இது வந்து வித்து, உங்களோட ஃப்ரண்ட் லைன் இருக்காங்கல்ல, அது பேர் வித்து. ஒரு இதான் நீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் உங்களோட வித்து. இவருக்கு கீழே எல்லாம் இருக்காங்கன்னா உங்களோட டெப்த், ரைட்டா? இது ரெண்டும் சேர்த்து நீங்க டீம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும், கன்சாலிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, டீம் ஆஃப் 20.
என் கூட எஸ்எம்டபிள்யூ 20 பேர் வரணும் சார். 20+ பீப்புள், 20 பேர். இந்த 20 பேர் யார் சதீஷ்? இதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, டீம் 1ல ஒரு 4 பேர் இருக்கலாம். டீம் 2ல ஒரு 5 பேர் இருக்கலாம். டீம் 3ல ஒரு 3 பேர் இருக்கலாம். டீம் 4ல ஒரு 7 பேர் இருக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஒருத்தர், இவங்க ஒரு 10, இங்க ஒரு 9, நீங்க ஒருத்தர், 20 பேர். T20 ரைட்டா? ஃபர்ஸ்ட் கோல் வந்து T5 ஒர்க் பண்ணுங்க. இது ஒர்க் பண்ணிட்டீங்களா? கன்சாலிடேட் பண்ணீங்களா? அடுத்தது T10 ஒர்க் பண்ணுங்க. இதை கன்சாலிடேட் பண்ணிட்டீங்களா? T20 ஒர்க் பண்ணுங்க. இந்த T20 எல்லாம் சாலிடா ரெகுலரா எஸ்எம்டபிள்யூல உங்களால T20, T50 50 பேர் ரெகுலரா மீட்டிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க, 100 பேர் ரெகுலரா மீட்டிங் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, I'll tell you, உங்களுக்கு மணி லைஃப்ல ஒரு ப்ராப்ளமா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளோட எஸ்எம்டபிள்யூல மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, டீம் எப்படி பில்ட் பண்றது, ப்ராடக்ட் யூசேஜ் எப்படி பண்றது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாங்க. இந்த பிசினஸ் மேல நம்பிக்கை நிறைய வரும், ட்ரஸ்ட் வரும். இந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, ட்ரஸ்ட், பிசினஸ் மேல ட்ரஸ்ட் வரும், ப்ராடக்ட்ஸ் மேல ட்ரஸ்ட் வரும். இந்த பிசினஸ் மேலயும் ப்ராடக்ட் மேலயும் உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துடுச்சுன்னா மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வரும். மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா மக்கள் உங்கள்ட்ட ப்ராடக்ட் பிசினஸ்க்குள்ள வருவாங்க, மக்கள் உங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டர்ன் ஓவர் அதிகமாகும். நேற்று நான் சொன்னேன்ல, 3%, 6%, 9% கமிஷன் பத்திலாம் நேற்று நம்ம பேசுறோம்ல. இந்த ஒரு லெவலா நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. உங்க டீம்ல இருக்க மக்களும் வளர ஆரம்பிப்பாங்க. அண்ட் யூ வில் மேக் சாலிட் ப்ராஃபிட். ரைட்டா? ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க். இந்த எஸ்எம்டபிள்யூல நீங்க டீம் ஆஃப் 20 போறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சரி, நம்ம டீம்ல ஒரு காலேஜ் பொண்ணு, செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் பொண்ணு நேத்து மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைமா T13 ஆயிருக்காங்க. டீம் ஆஃப் 13. அவங்க டீம்ல இருந்து 13 பேர். ஃபியூ வீக்ஸ் பேக் T10 ஆனாங்க. அதுக்கு முன்னாடி ஃபியூ வீக்ஸ் பேக் ரெகுலரா T5 ஆயிட்டு, நான் T5 ஆயிட்டேன்னு எனக்கு ஒவ்வொரு எஸ்எம்டபிள்யூ முடிஞ்சோன்னு போட்டுட்டே இருப்பாங்க. நேத்து வந்து எனக்கு T13 ஆயிட்டேன் கேம் அப்படி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ரைட் பிஃபோர் திஸ் மீட் நான் அவங்களுக்குன்னு ஒரு டீம் மீட் நடத்தணும். அதுல கூட அவங்க ஷி வாஸ் T10, ஆல்மோஸ்ட் ஷி வாஸ் T10 அந்த மீட்ல கூட. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இவங்கள்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம பேசிக்ஸ் பார்க்க போறோம். நாட் ஒன்லி இது ஹரிணி வந்து எனக்கு சொன்னதுனால தெரியும். பட் ஐ வாண்ட் ஆல் த பீப்புள். ஓகே, பிஃபோர் ஐ இன்வைட் ஹரிணி, ரீசன்ட் டைம்ல நான் எஸ்எம்டபிள்யூல T5 ஆனேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ரீசன்ட் டைம்ல எஸ்எம்டபிள்யூல நான் T5, என் கூட 5 பேர் டீம் மீட்டிங் அட்டன் பண்றாங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்டுட்டு ஒருத்தரா நம்ம போவோம். T5, T10 ரீசன்ட் டைம்ல நான் வந்து எஸ்எம்டபிள்யூல, லெட் சப்போஸ் நான் லாஸ்ட் 1 month, அருணி உங்களை நான் இன்வைட் பண்றேன். யுவர் T13 உங்களை தான் இன்வைட் பண்ண போறேன் நான். பட் அதுக்கு முன்னாடி T5, T10 ரீசன்ட் டைம்ல T5, T10 ஃபீல் ஃப்ரீ. நோ, பேசுறதுக்கு பயப்படாதீங்க. நான் சில பேசிக் கேள்வி கேட்க போறேன், எப்படி பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே தவிர இதுல ஒன்றும் பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திஸ் இஸ் யுவர் டீம். ஏதோ சதீஷ் பேசுறாரு, ஏதோ பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கோஹோஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசணும், நம்மளும் கம்முன்னு தான் இருக்கணும், கிடையவே கிடையாது. இட் இஸ் நம்ம எல்லாருமே, உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? குமார் சிவராமகிருஷ்ண ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவாரு, நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்போ அவர் டபுள் டைமண்ட். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். வேற எதுவுமே கிடையாது. உங்களை விட அதிகமா 20 வருஷமா நான் இந்த பிசினஸ்ல இருக்கேன். டைம் போட்டிருக்கேன், டைம் போட்டிருக்கேன், அந்த டைம்ல எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய டைம் போட்டிருக்கேன், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். நான் இங்க இருக்கேன். ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் வேற வித்தியாசமே கிடையாது. ஸோ உங்களாலையும் டைம் போட முடியும், எஃபர்ட் போட முடியும்னா, இன்ஃபேக்ட் எங்க லெவலுக்கு கூட நீங்க டைம் எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அப்ப நாங்க எல்லாம் மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் மாசத்துக்கே ஒரு 20 பேரை தான் மீட் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா 9 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு 10:30 மணிக்குள்ள உங்களால 20 பேரை மீட் பண்ணிட்டு தூங்க முடியும். இல்ல, அவ்வளவு டெக்னாலஜி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு தேதியில. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா ஒரே நேரத்துல 30 பேர் பாக்குறாங்க, 40 பேர் பாக்குறாங்க. இன்ஸ்டாலாம் கிடையாது, அப்போ ஃபேஸ்புக் கிடையாது. அந்த சீசன்ல நாங்க வி பில்ட் பிசினஸ் மேனுவலா எல்லாமே. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல உங்களால பண்ண முடியும். ரைட்டா? சரி, வேற யாரும் இருக்கீங்களா? T5, T10. சரி ஹரிணி, வேற யாரும் T13, T20 ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன் அந்த மாதிரி எல்லாம்? ஹரிணி நீங்க வரலாம், உங்கள்ட்ட சில கேள்விகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஐ வில் கோ பேக் டு த பேசிக்ஸ்.
அருணி எங்க இருக்கீங்க? யா, சரி, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன் அருணி. Yes, Cam. Thank ஃபர்ஸ்ட் you, ஆஃப் ஆல் Cam. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much, Cam. சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் படார் படார் பதில் சொல்ல போறீங்க, ரைட்டா? Yes, Cam. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் திஸ் பிசினஸ், இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடியும் உங்க மைண்ட் செட், உங்க ஆட்டிடியூட், உங்க தாட் ப்ராசஸ், கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஹாப்பினஸ், உங்க பீப்புள் ஹேண்ட்லிங், இதெல்லாம் மாறி இருக்கா? என்ன மாறி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? பிஃபோர் இந்த பிசினஸ் முன்னாடி இருந்த ஹரிணியும் இந்த பிசினஸ்க்குள்ள கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் தான் இருக்கீங்க, பட் இந்த ஷார்ட் டேர்ம்ல உங்களோட மாறின ஹரிணிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நிறையவே இருக்கு, கேம். அண்ட் எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அண்ட் நீங்க என்னோட காலேஜ் செஷன் கண்டக்ட் பண்ண உடனே எனக்கு அது சூப்பரா கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் நான் யார்கிட்டயும் போய் பேசவே மாட்டேன். யாராவது பேசினாலும் நான் பேச மாட்டேன். இப்போ நான் யார்கிட்ட வேணாலும் பேச முடியுது, கம்ஃபர்டபுளா பேச முடியுது. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். இப்போ என்னால் மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியுது. எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பக்காவா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அண்ட் நிறைய சேஞ்சஸ் இருக்கு கேம். என்னோட மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் த வே ஐ ஸ்பீக், எல்லாமே சேஞ்சஸ் இருக்கு கேம். நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் கேம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஃபேமிலில என்ன சொல்றாங்க? அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? உங்க அப்பா நிறைய டைம் மீட்டிங்ல உங்களை கூட்டு வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? அப்பா என்ன சொல்றாங்க? அம்மா என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப பிஸ்னஸ் பண்றதுனால ஓகே, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க கேம். அண்ட் என் ஃபேமிலில ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் வரும். ஓகே, எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தனால ஐ ஸ்டே. அண்ட் உங்களோட கைடன்ஸ் தான் கேம் பக்காவா. எல்லாமே நான் ஸ்டே பண்ணதுக்கு மெயின் ரீசன் உங்க கைடன்ஸ் தான் கேம். தேங்க்யூ வெரி மச். சரி, இந்த T13 ஆயிருக்கீங்க, டீம் ஆஃப் 13 ஆயிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த லாஸ்ட் மந்த் எவ்வளவு கான்வர்சேஷன் நீங்க பண்ணீங்க? ஆவரேஜ் எப்படி? உங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா எனக்கு தெரியும், எவ்ரிடே எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, மந்த்லி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, செமஸ்டர் வந்துட்டே இருக்கும், ப்ராக்டிக்கல் பயங்கர பிஸியா புளிவாங்க. எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்றீங்க? எப்படி பண்றீங்க? இந்த கால்ல இருக்க மக்கள் எல்லாம் உங்களை மாதிரி T13 ஆகணும்னா, அடுத்து அவங்களும் இந்த மாதிரி ரெகக்னிஷன்ல பேசணும்னா எவ்வளவு கான்வர்சேஷன் பண்ணணும்? என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் குயிக்கா? எஸ் கேம். ட்ரீம்ஸ் கேம். ஃபர்ஸ்ட் ட்ரீம்ஸ் இருக்கணும். அண்ட் இன்னர் சர்க்கிள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணது இன்னர் சர்க்கிள் தான் கேம். நான் டெய்லி 10 கான்வர்சேஷன்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தேன். அண்ட் ஒரே விஷயத்த டக்குன்னு ஒரே நாள் 300 முடிக்கணும்னா அது கஷ்டமா இருக்கும். ஸோ டெய்லி 10 கான்வர்சேஷன்ஸ் நம்ம பண்றப்போ இன்னர் சர்க்கிள் ட்ராக் பண்ணப்பே நான் T10 ஆயிட்டேன். அண்ட் பிஸ்னஸ் இன்னர் சர்க்கிள் நான் நியூவா T13 ஆகியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருந்த பீப்புளும் சேர்த்து ஐ மோஸ்ட் T20 கிட்ட இருக்கேன். இப்போ சம் பீப்புள்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கு. அண்ட் டைம் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 2 ஹார்ஸ் டிராவலிங் கேம். இங்கே வீட்ல இருந்து காலேஜ் போகவே 2 ஹார்ஸ், வரத்துக்கு 2 ஹார்ஸ். அதில் 1 ஹவர் கேஸ் ஸ்டடி பண்ணிடுவேன். மீதி எல்லாமே மீதி 3 ஹார்ஸ் நான் கம்ப்ளீட்லி லேம்ப் லைட்டர்ஸ் அகாடமில தான் கேம் இருப்பேன். ஃபுல்லாக எல்லாமே க்ரோ த்ரூ பண்ணேன். லேம்ப் லைட்டர்ஸ் அகாடமி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மார்னிங் 2 ஹார்ஸ் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவேன். 3:50க்கே நான் எழுந்திரிச்சிருவேன். ஸோ 3:50ல இருந்து நான் 5 o'clock வரைக்கும் கம்ப்ளீட்டாக புக் ரீடிங், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதுறது எல்லாமே முடிச்சிருவேன் கேம். அண்ட் ஈவினிங் ஒரு 2 ஹார்ஸ் எடுத்துப்பேன் கேம். 2 ஹார்ஸ் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா டிடிஎம் பண்றது, ஃபாலோ அப்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுவேன். அண்ட் லஞ்ச் நான் ப்ராபப்ளி 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். எனக்கு 40 மினிட்ஸ் லஞ்ச், 30 மினிட்ஸ் எனக்கு அந்த டைம் கிடைக்கும். ஸோ அந்த 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இன்டர்வல் டைம்ஸ் அண்ட் ஃப்ரீ பீரியட்ஸ் எல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் கேம். பஸ் டிராவலிங் அப்போ கூட நான் யாராச்சும் ரேண்டமா பார்த்தேன்னா அவங்க கிட்ட கூட பேசி கான்டாக்ட் வாங்கிட்டு என் நம்பர் சேவ் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் டிடிஎம் பண்ணிருக்கேன் கேம். டெக்னாலஜி பண்ணணும்னு எப்படி யூஸ் நினைச்சா பண்ணிடலாம் கேம். பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் இல்ல? அதுதான் சூப்பர் சூப்பர், ப்ரௌட் ஆஃப் யூ. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது, டிராவல் டிராவல் டைம்ல வேலை பார்க்கறது எல்லாம் ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றீங்க? நிறைய பேர் எல்லா ஊர்ல இருந்து மக்களை கனெக்ட் பண்றீங்க. டெக்னாலஜி எப்படி நிறைய பேர் கேர்ள்ஸ்னா பசங்கள்ட்ட பேசலாம், சேஃப் கிடையாது, டெக்னாலஜி சோஷியல் மீடியா சேஃப் கிடையாது, அன்சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் தட்? நம்ம எப்படி பேசுறோன்றதுல இருக்கு கேம். நம்ம ப்ரொஃபஷனலா பேசணும்னா அவங்களுக்கு மேபி தப்பான தாட்ஸ் வராது. அண்ட் ப்ரொஃபஷனல் அதான் கேம். நான் பேசுறது எல்லாமே ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால மேபி அவங்களுக்கு எதுவும் அப்படி தோணியிருக்காது கேம். அண்ட் சோஷியல் மீடியா 24/7 எனக்கு ஒர்க் பண்ணுது. நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவேன். இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கேம். அண்ட் பவர் ஹவுஸ்ல தான் அந்த ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்ளை. அது ஆக்சுவலா எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. எல்லா ஸ்டோரியுமே டக் 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 டக்குன்னு தட்டி விட்டுருவேன். இப்போ நிறுத்தி ஒரு ஒரு ஸ்டோரியும் பார்த்துட்டு நான் கான்வர்சேஷன் பில்ட் பண்றப்போ எனக்கு இப்போ ஒரு லைக் ஆன்லைன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது ஒரு செஷன் பண்ணலாம் கேம். அந்த மாதிரி ஜென்ரல் செஷன்ஸ் கொடுத்தா கூட எனக்கு இந்த இந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த செஷன் வரீங்களா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா அந்த ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ்ல இருந்தே நிறைய ரெஃபரல்ஸ் வருது, ஆர்டர்ஸ் ஓகே என்கொயர் பண்றாங்க. அண்ட்
நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் லிங்க்ஸ் கொடுக்குறோமோ அதுல ரெஃபரல்ஸ் நிறையவே வருது கேம். அந்த ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ் நிறைய. ப்ரௌட் ஆஃப் யூ மேம், ப்ரௌட் ஆஃப் யூ. சான்ஸே இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரி இல்லை, ஏதோ ரொம்ப வருஷமா பிசினஸ்ல இருந்து ரொம்ப பெரிய லீடர் பேசுற மாதிரி இருக்கு உங்களோட தாட்ஸ், உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனலா ஒரு ஒரு கொஸ்டின், இந்த கால்ல இருக்க எல்லாரும் ஆம், அடுத்த T13, T15, T20 ரெகக்னிஷனுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு நாள் ஆகும் வரத்துக்கு? T10 ரெகக்னிஷனுக்கு வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும் இப்ப டிசைட் பண்ணா? ஏன்னோ அது சொல்லுங்களேன். கன்சிஸ்டன்டா இன்னர் சர்க்கிள் ட்ராக் பண்ணா போதும் கேம். டெய்லி 10 கான்வர்சேஷன்ஸ் இன்னர் சர்க்கிள் ட்ராக் பண்ணிட்டே இருந்தா T20 எனக்கு T50 T100 ஆயிடலாம் கேம். ஆயிடலாம் இன்னர் இல்லையா? சர்க்கிள் தான். எஸ் சரி, கேம். தட்ஸ் இன் பர்ஃபெக்ட். சரி, ப்ரௌட் ஆஃப் யூ, கீப் ராக்கிங், கீப் இன்ஸ்பைரிங். சான்ஸே இல்லை, ப்ரௌட் ஆஃப் யூ, கீப் ராக்கிங். சீக்கிரமா எஸ் வந்து கேம். பை த வே வந்து நிறைய ஆர்டர்ஸும் இப்போ ரீசெண்ட் டைம்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அகிலா வாஸ் டெல்லிங் மீ நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ஆர்டர் எஸ் கேம். இந்த இந்த ஜென்ரல் கான்வர்சேஷன்ல இருந்து எப்படி ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றீங்க? நிறைய பேர் நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் பிளாக் இருக்கும். எனக்கு டீம் பில்டிங் நல்லா வருது, ஆர்டர் எடுக்க வரல. சில பேருக்கு ஆர்டர் நல்லா வருது, டீம் பில்டிங் நல்லா வரலன்னு. எப்படி, ஹவ் ஆர் யூ டேக்கிங் ஆர்டர்ஸ் ஆல்சோ? செல்ஃப் யூஸ் பண்ணேன் கேம். ஹேர் கேர், ஸ்கின் கேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நவ் நான் ப்ரோட்டீனும் எடுத்திருக்கேன் கேம். ஸோ நான் ஹேர் கேர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஹேர் ரொம்ப தின்னிங்காக இருந்துச்சு. நான் செல்ஃப் கேர் ஹேர் கேர் எடுத்த உடனே எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சது, நிறைய டென்சிட்டியாக இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி என்ன ஆச்சு, எப்படி பண்ண அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் செல்ஃப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. எனக்கு என்னன்னு தெரியாது, பேசணும்னாலும் எனக்கு கஷ்டம். ஸோ நான் சொன்னேன், செல்ஃப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் ₹300 தான் ஷாம்பு இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் எல்லாமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிடுச்சு, டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடுச்சு, ஹேரும் நல்லா திக்காகுது. அது வந்து அந்த ஹேர் ஃபாலிக்யூல்ஸ், ஐ மீன் அந்த குட்டியா இருக்கும் எனக்கு முடி வந்து உள்ள இருந்தே நிறைய ஸ்ட்ரென்த் பண்ணுது, எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படி அது சொன்னேன். அண்ட் எனக்கு ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருந்துச்சு கேம். ஸ்டார்டிங்ல நிறைய இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் டே க்ரீம், பிம்பிள் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணோன்னே அதெல்லாமும் போக ஆரம்பிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் ஸ்டார்டிங் நான் கேட்டப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, வேண்டாம் விட்டுரு. ஈவன் எங்க அப்பா கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் எங்க அப்பா என்ன சொன்னாங்க, ஷாம்பு நல்லா இருக்கு, கொஞ்சம் ஆர்டர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் வந்து ஐ ஃபீல் பவர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுக்கேன். அண்ட் என் தம்பி கூட, அவனுக்கும் நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் சொன்னப்போ இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, நீ ஏன் யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னான். இப்போ அவன் 300 எனக்கு கொடுத்து, தயவுசெய்து எனக்கு அந்த பிம்பிள் ஃபேஸ் வாஷ் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து கலாய்ப்பாங்க, வாட் எவர், ஏன்னா அவங்களால அது முடியல, மேபி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நம்மளோட செல்ஃப் ரிசல்ட் பார்க்குறப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. செல்ஃப் யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் ரீடெயில். இப்போ உங்களுக்கு காலேஜ்ல மட்டும் உங்களுக்கு இந்த ஹேர் கேர் அதெல்லாம் மட்டும் எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க டோட்டலா? பிம்பிள், ஃபேஸ் வாஷ், ஹேர் கேர், ஷாம்பு, எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க? ஹேர் கேருக்கு வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸ்கின் கேருக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நான் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருந்தேன் கேம். ஜூமும் அதுக்கப்புறம் எல்ஓஎஸும் கொடுத்துருந்தேன். அண்ட் எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபேன் எல்ஓஎஸ்க்கும் டிஷ் ட்ராப்க்கும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் கை ரொம்ப எரியும். அதுக்கப்புறம் நான் இது டிஷ் ட்ராப்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஷி ஆர் சோ ஹாப்பி. அண்ட் மந்த்லி மந்த்லி அவங்க டிஷ் ட்ராப் எடுத்துட்டு அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எங்க அம்மா ஆக்சுவலா எங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். அவங்க ஸ்கூல்லேயே நிறைய த்ரீ த்ரீ டு ஃபோர் டீச்சர்ஸ் வந்து எனக்கு எஸ்ஏ கிளைண்டா இருக்காங்க. ப்ரௌட் ஆஃப் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ. வாட்ஸ் யோர் ஏஜ் நவ்? 20 கேம். 20. பர்ஃபெக்ட். நீங்க இதே ஃபோக்கஸ்ட, இதே ஒர்க் எத்திக்ஸ்ல, இதே கிளாரிட்டியோட அடுத்த ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, உங்க பரம்பரையிலேயே 25 வயசுல போகாத தூரத்துக்கு உங்களால போக முடியும். ஷுவர் கேம், டெஃபினட்டா ப்ரௌட் கேம். ஆஃப் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ. யா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கேம், தேங்க்யூ ஸோ மச் கேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சூப்பர்மா, ப்ரௌட் ஆஃப் யூ. வெயிட்டிங் ஃபார் யுவர் 9%, வெயிட்டிங் ஃபார் யுவர் பிரான்ஸ் அண்ட் பிளாட்டினம் ஷிப். சீக்கிரமா எஸ் கேம், T50க்கு தேங்க்யூ. வரணும். T50க்கு வரணும். டெஃபினட்டா கேம். பர்ஃபெக்ட். யா. இல்ல இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல, 20 வயசுல இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த நம்ம பிசினஸோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டாங்க. அகாடமி யூஸ் பண்றது, SMWல கத்துக்கிறது, செல்ஃப் யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் அந்த அப்ஜெக்ஷன், மக்கள் வந்து அப்பாவே வந்து வேணாம்னு சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சாங்க. பட் அதை தாண்டி செல்ஃப் யூஸ் பண்ணது, செல்ஃப் யூஸ்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சது, டெக்னாலஜி யூஸ் பண்ணது, இன்னும் டெக்னிக்கலா ப்ரொஃபஷனலா இருக்கிறது. பொண்ணுன்னா நம்ம ப்ரொஃபஷனலா பேசினா பசங்க ப்ரொஃபஷனலா பேசுவாங்கன்னு சொல்றது.
ஷி கவர்ட் எண்ட் டு எண்ட் எவ்ரி திங். அந்த ஒரு இதுல ப்ரௌட் ஆஃப் யூ ஹர்னி. கீப் ராக்கிங், கீப் லேர்னிங், கீப் கோயிங். இதே ஃபயரை வச்சுக்கோங்க. கீப் ராக்கிங். சரி, நான் மை கொஸ்டின் இஸ், இன்னைக்கு ஹரிணி ஓகே, ஹூஸ் நெக்ஸ்ட்? நான் அடுத்தது டீட்டன் ஆகுறேன், எஸ்எம்டபிள்யூல பேசுறேன் அப்படின்னு யார் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஷர்மிளா, சிரஞ்சீவி, ஹரிணி, திவ்யா, கீர்த்தனா, கோவிந்த், ரியல்மி, ஆதித்யா, சுஷ்மிதா, முருகவேல், ரூபேஷ். யூ லெட் மீ நோ. எனக்கு வந்து இவங்க எனக்கு சொன்ன எனக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்டேட் அனுப்பிச்சே இருப்பாங்க. கேம், நான் வந்து T13, நான் T3, T5, எனி மீட்டிங், T5, T10 எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு நேத்து T13 அமிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ டோல்டர், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், T13 இஸ் அ கிரேட் திங். நாளைக்கு வந்து நான் உங்களை சில கேள்விகள் கேட்கிறேன், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா T5 ஆனா சரி, T10, டீம் ஆஃப் 10 ஆனா சரி, டீம் ஆஃப் 20 ஆனாலும் சரி, நீங்க என்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணாலும் எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க அப்ளைன் பிளாட்டினம்க்கு தெரியப்படுத்துங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கும் தெரியப்படுத்துங்க. ஃபாலோயிங் SMW வில் ஹேவ் ரெகக்னிஷன் ஃபார் யூ. ரைட்டா? சரி, நான் வந்து கப்புள் ஆஃப் தாட்ஸ் அதோட நம்ம வந்து கரெக்டா 9:30க்கு நம்ம வில் வைண்ட் அப் த மீட். லீடர்ஸ், எனிபடி எல்ஸ்? ப்ரௌட் ஆஃப் யூ. சீக்கிரமா நீங்க எல்லாரும் இந்த இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் T10, T20, T30க்கு வி வாண்ட் டு ரெகக்னைஸ் யூ. சீக்கிரமா வாங்க. அப்சல்யூட் டூபிள். அந்த சுஷ்மிதா மேம் சொன்னாங்கல்ல, பல வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கேன். பீப்புள் ஆர் லிட்ரலி சர்ச்சிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவேர், ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வேலை இருக்கவங்க தேடுறாங்க, வேலை இல்லாதவங்க தேடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தேடுறாங்க, ரிட்டையர்ட் பீப்புள் தேடுறாங்க. எவ்ரிபடி இஸ் சர்ச்சிங். ரைட்டா? வி கேன் ஹெல்ப் ஜென்யூனா. ரைட்டா? லீடர்ஸ், எனிபடி எல்ஸ் வாண்ட் டு ஆட் எனிதிங்? Cam, I have a question, Cam, for you. ப்ளீஸ். யா. So, Cam, like for new people, புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கோல் செட் பண்றது எதில் செட் பண்ணணும்? கோல் செட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து பர்சனலா சில விஷயங்கள் தேவைப்படும். பர்சனலா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கலாம் மேபி. ஆன் டாப் ஆஃப் தட் வேற ஏதாச்சும் அந்த அந்த பர்சனலா இருக்கிறதுல செட் பண்றதுன்னா எப்படி செட் பண்ணணும்? அது இல்லாம பிசினஸ் வைஸ் நான் ஒரு கோல் செட் பண்ணணும், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோலா நான் செட் பண்ணணும்னா என்ன செட் பண்ணணும்? தேங்க்யூ கேம், தேங்க்யூ சரவணன் கேம் ஃபார் தட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்னிங் 6 o'clock இன்னும் மீட் வச்சோம். அதில் மணி சம் கொஸ்டின், ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ சம் கொஸ்டின். மணி வந்து, கேம் உங்களோட இனிஷியல் டேஸ் எப்படி இருந்துச்சு? அந்த பிசினஸ் ஆரம்பிச்ச இனிஷியல் டேஸ், ஜாபோட சேர்த்து இந்த பிசினஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஹி ஆஸ்க் மீ. ப்ராப்ளி நான் ஆல்ரெடி சேர்த்து சொல்லிடுறேன், பட் ப்ராப்ளி நான் ஷேர் மை ஸ்கிரீன். ஒரு ஹாட் நியூஸ் சொல்லட்டுமா? அகில நீ சொல்றியா? டக் டிவர்ஸ் இந்தியா வராரு. கேம், என் வாய்ஸ் கேக்குதா? என் வீடியோக்கு தெரியுதா? எஸ் கேம், கேக்குது கேம். டக் டிவர்ஸ் யாரு அப்படின்னா ரிச் டிவர்ஸோட பையன். ரிச் டிவர்ஸ் யாருன்னா அந்த ஆம்வேன்ற கம்பெனி ஆரம்பிச்சவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி. ரிச் டிவர்ஸோட பையன் வந்து டக் டிவர்ஸ், ரைட்? டக் டிவர்ஸ் வந்து இஸ் பில்லினியர், மில்லினியர் கிடையாது, பில்லினியர். ஒரு 80,000 கோடி கம்பெனிக்கு ஓனர் டக் டிவர்ஸ், ரைட்டா? டக் டிவர்ஸ் இந்தியா வராரு அண்ட் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க டு கோ அண்ட் மீட் ஹிம். ஸோ மார்ச்ல we are going to go to meet him personally, interaction. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்க ஆல் ஃபவுண்ட் எமரல்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து தேங்க்யூ கேம். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். லாஸ்ட் டைம் ஒரு டக் டிவர்ஸ் பார்த்தோம், பட் இந்த வாட்டி we are going to have an interaction with him. I remember இது வந்து சரியான ஐ மீன் ஒன் ஆஃப் த கோலா நம்ம பேசிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கு. த ஃபவுண்டிங் ஃபேமிலி வில் நோ அஸ் பை நேம் அப்படிலாம் வந்து நம்ம பேசியிருக்கோம். திஸ் இஸ் ஹேப்பனிங்னா ஐயோ சான்ஸ் இல்லை கேம், வேற லெவல். சீரியஸ்லி இன்னைக்கு தான் மத்தியானம் மெயில் வந்துச்சு. யாருக்குமே தெரியாது. இன்னும் நான் டானி சார் கூட அதுக்கப்புறம் பேசல. நான் மார்னிங் பேசினது தான் சார் கிட்ட, மதியானத்துக்கு மேலே பேசல. பட் வந்து அகிலா வந்து ஆஸ்க் மீ டு டெல் திஸ் டு த டீம். ஸோ வி வாண்ட் டு மீட். வந்து அவங்க வந்து லெட் மீ டெல் யூ, இந்தியா ஃபோக்கஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு, ரைட்? ஸ்டே டியூன். நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன். நான் வந்து என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா? நான் வந்து சரவணன் கேம் கேட்ட கேள்விக்கு
இப்ப நான் வந்து இந்த இந்த சாம்சங் புண்ணியத்துல இந்த இந்த பிளாக் போர்டில் எழுதாம எதையும் பண்றது கிடையாது. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ வந்து இந்த பிசினஸ் பண்றோம், எதுக்காக பண்றோம்? நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு எல்லாம் பர்சனல் கோல் இருக்கு. பர்சனல் கோல் என்ன? பர்சனல் கோல் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நான் இதெல்லாம் செய்ய போறேன். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்போ இந்த பிசினஸ்ல 1000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு ஒரு பிராண்டட் லெதர் பெல்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோலா எழுதி வச்சிருந்தேன். 1000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு அகிலா வந்து ஒரு கோல்டு கலர்ல ஸ்லிப்பர் வாங்கணும். அந்த கோல்டு ஒரு பட்டு புடவைலாம் கட்டினா அதுக்கு போடுற மாதிரி ஒரு கோல்டு கலர்ல ஸ்லிப்பர் வாங்கணும். இதை ஒரு கோல்டா எழுதி வச்சிருக்கோம். நான் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்கம் சம்பாரிச்சுட்டு கேஸ் ஸ்டடிஸ் கேட்கறதுக்கு வாக்மேன் வாங்கணும். இது ஒரு கோலா எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு அப்போ வந்து நான் சிஃபி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சிஃபி டெக்னாலஜியில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ணணும். இதான் என்னோட வேலை. ரைட்டா? ஆம் ஏ பிஸ்னஸ் பார்ட் டைம். இந்த இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லேப்டாப் பேக் வாங்கணும். லேப்டாப் பேக் இதெல்லாம் ஒரு கனவா எழுதி வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த இந்த குட்டி 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 கனவுகள் தான் எங்களை அந்த 1000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ண வச்சுச்சு. ரைட்டா? அதுக்கப்புறம் அடுத்த கோல் 5000 சம்பாரிச்சா என்னென்னலாம் வாங்கணும். ரைட்டா? 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா என்னென்னலாம் வாங்கணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நாங்க வந்து எங்க வெட்டிங்க்கு அப்புறம் தான் வி ஸ்டார்ட் த பிசினஸ். சீரியஸா. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஜூலை 2 வெட்டிங் ஆனிவர்சரி, எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு ஒரு 2 நாள் ஊட்டி போகணும். இப்போ இன்னைக்கு வந்து நினச்சா ஒரு கண்ட்ரி போகிறோம், நினச்சா ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், நினச்சா ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? பட் வந்து 2 நாள் ஊட்டி போகணும். அப்போ நானும் அகிலாவும் ஒர்க்கிங், நானும் ஒர்க்கிங். 2 நாள் ஊட்டி போகணும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு. அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவாகும். அந்த இன்கம் எப்படி ஆம்பிலேருந்து சம்பாதிக்கலாம்? ஏன்னா பட்ஜெட் லைஃப் அப்படியே கரெக்டாக இருக்கும். இஎம்ஐ போயிடும், பைக் இஎம்ஐ ஓடிடும், ஃபோன் இஎம்ஐல ஓடும், வீட்டுக்கு ஹோம் லோன் ஓடும், வீட்டு செலவு கரெக்டாக ஓடும். ரைட்டா? ஸோ இந்த ஒரு 2 நாள் ஊட்டி போகிறதுக்கு அந்த 5,000 ஒரு கோலா வச்சு அதுக்கு என்ன பண்ணா அந்த 5,000 சம்பாதிக்கலாம், அதை எடுத்துட்டு அந்த 2 நாள் ஊட்டிக்கு போகலான்றது வரைக்கும். ஸோ வந்து சரவணன் கேம் சொன்ன மாதிரி அந்த பர்சனல் கோல் வந்து காசோட கனெக்ட் பண்ணி நீங்க வைங்க. 1000 ரூபாய் வந்தா என்ன பண்ணுவீங்க, 2000 வந்தா என்ன பண்ணுவீங்க, 3000 வந்தா என்ன பண்ணுவீங்க. ஏன்னா இது நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுப்பீங்க, ஃபர்ஸ்ட் 3000 வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து இதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்பீங்க. வரவே வராது. இப்பயே சொல்லிடுறேன், வரவே வராது. ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். இந்த 3000 ஏன் வரணும்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் வேலைகளை பார்ப்பீங்க. அப்புறம் அந்த 3000 வரும். ஃபர்ஸ்ட் 3000 வரட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண 3000 வச்சு என்ன பண்றேன், அது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்துருங்க, அப்புறமேலு நான் வந்து படம்லாம் நடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. படமா நடிச்சாதான் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க மேனேஜர்கிட்ட சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன மேனேஜர் ஆக்கிருங்க, அதுக்கப்புறம் நான் மேனேஜர் மாதிரி வேலை பார்க்குறேன். கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க வேலை பார்த்தா தான் மேனேஜர் ஆகலாம். ஸோ நம்ம பிசினஸ்லயும் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் த ஒய் ஃபேக்டர். எதுக்காக அந்த இன்கம்? இந்த மாசம் நான் 3% போனா லெட் சப்போஸ் 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இந்த 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தா எங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல கூட்டு போய் என்ன வேணா சாப்பிடுங்க, நம்ம 3 பேரும் என்ன வேணா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து, இதுதான் இதை ஒரு கோலா வச்சிங்கன்னா இந்த 3% போறது எப்படி அப்படின்னு மைண்ட் யோசிக்கும். இதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ நம்பர் 1 காசை வச்சு உங்க பர்சனல் கோல் செட் பண்றது. ரைட்டா? நம்பர் 2 பிசினஸ் கோல் என்ன சதீஷ் பண்ணணும், பிசினஸ்ல என்ன கோல் செட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் கோல் நீங்க என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு லேர்ன் த பிசினஸ் இன் அ ப்ராப்பர் வே. டைரக்ட் செல்லிங்னா என்ன, இந்த இண்டஸ்ட்ரி சைஸ் என்ன, ஆம்வே எவ்வளவு பெருசு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நியூட்ரிஷனோட சைஸ் என்ன, இந்த பிசினஸ் மார்க்கெட் சைஸ் என்ன, நம்ம அகாடமி சேனல்ல இருக்க ஒவ்வொரு, இப்ப இன்னைக்கு ஹரிணி சொன்னாங்கல்ல, இந்த அவங்க வந்து மதுராந்தகத்திலயும் எங்கேயோ இருக்காங்க, ஆபீஸ் வந்து இது காலேஜ் வந்து துறப்பாக்கம், 2 மணி நேரம் வரத்துக்கு 2 மணி நேரம், போறதுக்கு 2 மணி நேரம். அந்த டைம் எல்லாம் நான் அகாடமி சேனல்ல போடுவேன்றாங்க. தேங்க்ஸ் டு சரவணன் கேம் ஃபார் மெயின்டைனிங் தட் அகாடமி சேனல். பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாரு. வந்து செக்மெண்டா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அகாடமி சேனல்ல. உங்களுக்கு வந்து கிரவுன் அம்பாசிடர் ஆகிறதுக்கான எல்லாமே நம்மளோட அகாடமி சேனல்ல இருக்கு.
ரைட்டா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிசினஸ் கோல் என்னன்னா பிசினஸை ப்ரொஃபஷனலா கத்துக்கிறது. ரைட்டா? கத்துக்கிட்டு பேரலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கத்துக்கிட்டு நாளைக்கு 4 பேர்ட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி பேசணும். கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் ஏதோ கான்வர்சேஷன் சொல்றாங்க, பேசணும். ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றாங்க, சரி வச்சு பார்ப்போமே. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு சைடு லேர்னிங், ஒரு சைடு இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது ஃபுல்லா கத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அப்புறம் வேலை பார்ப்போம். கிடையாது. த பெஸ்ட் வே டு லேர்ன் என்ன தெரியுமா? ஒர்க், லேர்ன், ஒர்க், ஒர்க், லேர்ன். இது ரெண்டும் இன்டர்லிங்க்டு. இது 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 பண்ணாதான் இது பண்ண முடியும், இது பண்ணாதான் இது பண்ண முடியும். நீங்க இதை தனியாவும் இதை தனியா, இது ரெண்டும் ஒரே ஒரே இது ஒரே என்டிட்டி. இது ரெண்டும் தனித்தனியா உங்களால பார்க்க முடியாது. புரியுதா? சோ ஒரு சைடு நான் என்ன சொல்ல, சரவணன் கேட்ட கேள்விக்கு ஒரு சைடு காசு வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற தட் இமோஷனல் கோல் வைங்க. நான் வந்து உங்க 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 நீங்க வந்து லெட்ஸ் சப்போஸ் வர யங் பேரண்ட், உங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தை இருக்குன்னா யூ டெல் தெம், நான் வந்து இந்த பிசினஸ்ல 5000 சம்பாரிச்சுட்டு உனக்கு நான் இந்த டாய் வாங்கி தரேன். எவ்ரி சிங்கிள் டே திஸ் பேபி வில் சேஸ் யூ. அப்பா பண்ணிட்டியா, கான்வர்சேஷன் பண்ணிட்டியா, கான்வர்சேஷன் பண்ணிட்டியா கேட்கும். ஆத்மிகா 15 years பட் ஸ்டில் ஷீ சேசஸ். எப்பா இதை பண்ணீங்கன்னா எனக்கு இது வாங்கித்தாங்க, இதை பண்ணித்தாங்க, இதை பண்ணித்தாங்க, எனக்கு இந்த பர்த்டே எப்படி பண்ணணும், அடுத்த பர்த்டே எப்படி பண்ணணும். ஸோ தட் வில் இமோஷனலி தட் வில் மோட்டிவேட் அஸ். ரைட்டா? ஸோ ஒரு சைடு இமோஷனல் கோல் செட் பண்ணுங்க, இன்னொரு சைடு பிசினஸ் கோல் செட் பண்ணுங்க. பிசினஸ் கோலை 2ஆ பிரிச்சுக்கங்க. லேர்னிங் தனியா ஒரு கோல் செட் பண்ணி கத்துக்குங்க, டெய்லி டைம் ஒதுக்கி. ஒர்க் கோல். ஏண்டா த பெஸ்ட் பிசினஸ் கோல் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே அடுத்த கட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? இன்னர் சர்க்கிள்குள்ள வர்றது. இன்னர் சர்க்கிள்குள்ள வர்றதுதான் உங்களோட அடுத்த கட்ட கோல். அது என்ன சத்திச்சு இன்னர் சர்க்கிள் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஹரிணி சொன்னாங்கல்ல, பர் டே 10 கான்வர்சேஷன், அவ்வளவுதான் பிசினஸ். 10 கான்வர்சேஷன் எழுதுறத முடிச்சுட்டேன். இப்ப வந்து ஃபோக்கஸ் என் மேல வைங்க. 10 கான்வர்சேஷன். பார்ட் டைம்ல ஒரு பிசினஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆன்லைன்ல வேலை பார்க்கலாம், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம், நீங்க ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசரா மாறலாம். ரைட்? ஆன்கோயிங் இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணலாம். 20 வருஷமா ஒரு டீம், தே ஆர் ப்ரொஃபஷனல் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த வீடியோ பாரு, இவ்வளவுதான் கான்வர்சேஷன். இன்னும் உனக்கு ஹேர் ஃபால், இப்ப ஹர்னி சொன்னாங்கல்ல ஹேர் ஃபால் இருக்கா, இங்க பாரு, எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு, இன்னைக்கு டேண்ட்ரஃப் இல்ல. ஐம் ஏபிள் டு மெயின்டைன் மை ஹேர், ஸ்ட்ரென்தன் மை ஹேர். உனக்கு வேணுமா, ஏதோ ஒரு ஷாம்பு வாங்குறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணு. 10 லட்சம் கோடி தொழில் ஷாம்பு பிசினஸ், சோப்பு பிசினஸ். இன்னைக்கு இந்த பிம்பிள், ஹரணியோட தம்பி வந்து காசு கொடுத்து, ஹரணியே செகண்ட் இயர் படிக்கிறானா, ஹரணி தம்பி மேபி 12th படிக்கிறானா, 10th படிக்கிறானா, இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கிறானா தெரியல. பட் அவன் காசு கொடுத்து எனக்கு பிம்பிள் ஃபேஸ் வாஷ் வாங்கித்தான்னு சொல்றான். பீப்புள் ஆர் தே, ஃபார் தேம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கிளியர் ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இல்ல டேண்ட்ரஃப், இந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு இப்படி தலையை நோண்டுனா கச்ச 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 கச்சன்னு டேண்ட்ரஃப் கொட்டும். அது அவங்களுக்கு பெரிய விஷயம். தட் கான்வர்சேஷன், 10 கான்வர்சேஷன். அது பிசினஸ்க்கு பண்ணாலும் சரி, ப்ராடக்ட்டுக்கு பண்ணாலும் சரி. உங்களோட கோல் என்ன? டெய்லி அந்த 10 கான்வர்சேஷன். அதை முடிச்சுட்டு இன்னர் சர்க்கிள்குள்ள வரணும். அது வந்தாவே ஒரு சைடு வந்து நீங்க பிவி கிளப்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிருவீங்க. 100 பிவி. இந்த ஃப்ரைடே நாங்க நியூட்லைட்டோட ஃபார்ம் பார்க்க போறோம் பெங்களூருக்கு. சூப்பர் எக்ஸைட்டட். குரூப்பே அப்படியே இப்பதான் கார்த்திக் ஃபோன் பண்ண, கேம் எத்தனை மணிக்கு கிளம்புறோம், என்ன பண்றோம், எங்க பிரேக்ஃபாஸ்ட், ஃபன்னா இருக்கும். இன்னும் ஒரு 2 days ஆஃப் எல்லாத்தையும் மறந்து 2 நாள் வித் டீம், சாலிட் ஃபன். நெக்ஸ்ட் 300 பிவி கிளப் எங்க போறோம்? மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு போறோம். ரைட்டா? ஸோ வந்து இந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு இந்த 300 அந்த டெய்லி 10 கான்வர்சேஷனுக்குள்ள வந்தீங்கன்னாவே, ஒரு சைடு ஹரிணி மாதிரி T13 ஆகலாம், T10 ஆகலாம், ஒரு சைடு அது நடந்துட்டு இருக்கும். ஒரு சைடு 100 பிவி கிளப், 200 பிவி கிளப், 300 பிவி கிளப், 1000 பிவி கிளப்புக்குள்ள வர ஆரம்பிச்சிருவீங்க. சாலிட் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இன்னைக்கு மை டைம் இஸ் அப். டுடே இஸ் இன்னும் 15 days இந்த மாசத்துல இருக்கு. இந்த மாசத்துல 15 days இருக்கு. செட் அ கோல். நான் அடுத்த 15 நாள்ல டெய்லி 10 கான்வர்சேஷன் முடிக்க போறேன். ஃபார் ஆல் த பிகினர்ஸ், திஸ் இஸ் ஃபார் ஆல் த பிகினர்ஸ். நான் 3%, ஜஸ்ட் 3%, நான் 9%. நீங்க எல்லாம் ரொம்ப நாளா பிசினஸ் இல்ல, கொஞ்ச நாளா தான் இருக்கேன்றவங்களுக்கு எல்லாம் செட் அ கோல். எங்கள்கிட்ட கேளுங்க, எனி ஹெல்ப் வில் லெட் யூ நோ.
அந்த கான்டாக்ட் எப்படி ஜென்ரேட் பண்றது, எப்படி கான்வர்சேஷன் பண்றது, அவங்க யாராவது கலாய்ச்சா என்ன சொல்றது, எல்லாமே வில் கைட் யூ. ஆல் த கோர் பீப்புள், இஃப் யூ திங்க் யூ ஆர் கோர், நான் கோர், இந்த பிசினஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த 15 daysல set a goal to be part of the inner circle. மார்ச் 1ஆம் தேதி இன்னர் சர்க்கிள் குவாலிஃபை ஆயிட்டீங்களான்னு கேட்டா நீங்க எல்லாம் வரணும். ரைட்டா? பி பார்ட் ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ரைட்டா? வித் தட் ஐம் டன் சச் அ லவ்லி மீட். ரொம்ப நிறைய விஷயம் கவர் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் தட் கொஸ்டின். மணிமா, அந்த கொஸ்டின் நம்ம இன்னொரு நாள்